பேசாம ரவுடி ஆயிட்டுமா கன்னியாகுமரி லிங்கம்னே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் பாரதிய எலக்ட்ரிசிட்டி இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனுடைய மாநில செயலாளர் திரு நடராஜன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கடந்த நேர்காணலில் பவர் கட்டை பற்றி பேசியிருந்தோம். டிஎன்இபியில் அந்த தளவாட பொருட்கள்லேருந்து டிரான்ஸ்ஃபார்ம் மெயின்டெனன்ஸ்லேருந்து பணியாளர்கள் பற்றாக்குறை வரைக்கும் நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம். இன்றைக்கு தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் திரு சி.டி. நிர்மல்குமார் அவர்கள் மின்சாரத்துறை சார்ந்து ஒரு வெள்ளை அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. இப்போ அதற்கு முன்னாள் அமைச்சர் திமுக ஆட்சியில் இருந்த செந்தில் பாலாஜி அவர்களும் ரிப்ளை கொடுத்துட்ருக்காரு. இன்றைக்கு அந்த வெள்ளை அறிக்கையில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சார். குறிப்பாக சொல்ல போனால் தமிழ்நாடு மின்சார வாரியம் எவ்வளோ கடனில் இருக்குது அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2,47,000 கோடி கடன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2021-26 டென்யூரில் மட்டும் 87,399 கோடி. பணியாளர்கள் பற்றாக்குறை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட வெறும் 343 பேர் மட்டும்தான் வந்து பணியமர்த்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அப்புறம் கேங்மேனிலிருந்து எவ்வளோ பற்றாக்குறை இருக்குது எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. சொல்லுங்கள் சார், இந்த வெள்ளை அறிக்கை உங்கள் பார்வை என்ன? இந்த வெள்ளை அறிக்கையில் நாங்கள் எதிர்பார்த்தது வந்து முக்கியமாக வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் டிஎன்இபி, இபியினுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் அதிகமான விவரங்கள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா தமிழ்நாட்டு அரசினுடைய மொத்த கடனில் பெரும்பகுதி கடன் வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய அதனுடைய நிறுவனங்களுடைய கடன் தான். சரி, அதனால் வந்து இது சம்மந்தமாக ஏதாவது மேலதிக விவரங்கள் கிடைக்கும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். பட் அதில் ஒன்றும் பெரிய விவரங்கள் இல்லை. அதில் இந்த வெள்ளை அறிக்கையில் ஏற்கனவே வந்து எங்களுக்கு தெரிஞ்ச நெட்டில் இருக்கிற அதே விவரங்கள் தான் இருக்குது. அதில் கூடுதலாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த தமிழ்நாடு மின்சார வாரிய நிறுவனங்கள், அது நாளாக பிரிச்சிட்டாங்க இல்லையா, அந்த நிறுவனங்களுடைய மொத்த கடன் அவங்க சொல்கிறது வந்து இந்த அறிக்கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக காமிச்சிருக்காங்க. இது இருக்கிறத விட அதிகமாக காமிச்சிருக்காங்க. மீன்ஸ் ஏற்கனவே சொல்லப்பட்டதை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக இதில் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவேன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிடையாது, இப்போ ஜஸ்ட் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி, அது 1/6/2026 தமிழ்நாடு மின்சார வாரிய மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இவங்க வந்து இவங்கள்ட்ட எங்களுடைய வரவு செலவு கணக்கு, வருமானம், செலவு, பவர் பர்ச்சேஸ், டேரிஃப் ரிவிஷன், எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாம் எங்களுக்கு அப்ரூவல் கொடுக்குறது அவங்க தான், மின்சார வாரியத்துக்கு. அவங்களுக்கு 2024-25 வருடத்திற்கான ஆண்டறிக்கையை நாங்கள் அவங்களுக்கு சமர்ப்பிக்கணும், தமிழ்நாடு மின்சார வாரியம் சமர்ப்பிக்கணும். அப்படி சமர்ப்பித்த அந்த அறிக்கையில் 1/6/2026 மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அப்ரூவ் பண்ணுறாங்க. அதில் கொடுத்துருக்குற அந்த கடனுக்கும் இப்போ சொல்லியிருக்கிற அந்த 20 நாளுக்கு பிறகு இப்போ சொல்லியிருக்கிற அந்த கடனுக்கும் தான் வித்தியாசம் இருக்குது. அதில் சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக தனித்தனி நிறுவனங்கள் பிரிச்சிட்டாங்க இல்லையா. தமிழ்நாடு டேன்ஜெட்கோ இப்போ 3 பிரிச்சுட்டாங்க. இப்போ தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட், பவர் ஜென்ரேஷன் கார்பரேஷன் லிமிடெட், க்ரீன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட், டிரான்ஸ்கோ இப்படியெல்லாம் பிரிச்சுட்டாங்க. இதில் வந்து இந்த ஒட்டுமொத்தமாக ஒரு நிறுவனங்களாக பிரித்து எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்தாலே 1,00,000 கோடி அளவுக்கு தான் வருது. அதில் சொல்லியிருக்கிறது இப்போ வந்து 2,47,000 கோடின்னு மாண்புமிகு அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆனால் அதில் நாங்கள் என்ன எதிர்பார்த்ததுன்னா, இந்த லோன் வந்து எந்தெந்த நிறுவனங்கள்கிட்ட வாங்கியிருக்காங்க, எப்போ வாங்கினாங்க, எவ்வளோ கட்டியிருக்காங்க, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. இப்போ தனியார் நிறுவனங்கள்லேருந்து கொள்முதல் பண்ணுறாங்கன்னா எந்தெந்த தனியார் நிறுவனங்களில் பெரும்பாலும் வந்து பேங்க்லேருந்து வாங்கியிருப்பாங்க. ஓகே. அதுக்கு பிறகு வந்து மத்திய அரசு நிறுவனங்கள், ஆர்இசி, இந்த பிஎஃப்சி, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ரூரல் எலக்ட்ரிக் கார்பரேஷன், இந்த மாதிரி அந்த நிறுவனங்கள்ட்ட இருந்து குறைஞ்ச வட்டிக்கு கடன் வாங்கியிருப்பாங்க. இப்போது சொல்லியிருக்காரு. அதையும் இந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து அந்த கடனுக்கான வட்டியை வந்து நாங்கள் குறைச்சோம் அப்படின்னு சொல்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அந்த இதில் குறைச்சதா சொன்னாங்க. இப்போ என்னென்னா, அந்த நிறுவனங்கள் எந்தெந்த நிறுவனங்கள்கிட்ட எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ திரும்ப அடைச்சிருக்காங்க, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இந்த விவரமாக கொடுத்தா தான் நமக்கு வந்து உண்மையிலேயே இந்த கடன் வந்து 2,45,000 கோடி இருக்குதா இல்லை கம்மியாக இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரியும். ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கணும் எந்தெந்த. அது இல்லை, அது ஒரே பக்கத்தில் முடிச்சிட்டாங்க. நமக்கு முக்கியம் வெள்ளை அறிக்கையில் முக்கியமான விஷயமே அதுதான், அந்த பொருளாதார நிலை தான். அது உங்களுக்கு தெரியாத தகவல்களை அதில் இருந்தால் தான் நம்ம. ஆமாம், அது நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். ப்ளஸ் ஏற்கனவே வந்து ஏதாவது தகவல்கள் மறைக்கப்பட்டதா, இப்போ உண்மையான தகவல் வெளிவருதா அப்படிங்கிறது நமக்கு அப்போ தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த ட்ரூ பெட்டிஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அவங்களுக்கு போகிற அந்த ரிப்போர்ட் வந்து
இண்டிஏஎஸ்னு சொல்லுவோம், இந்தியன் அக்கௌண்ட் ஸ்டாண்டர்ட், அந்த படி ஆடிட்டர்ஸ்லாம் அக்கௌண்ட் பண்ணி அவங்க ஆடிட் பண்ணி அதுக்கு பிறகு சிஏஜி இவங்க ஆடிட் பண்ணி இந்த ரிப்போர்ட் தான் அவங்களுக்கு போகும். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து டேரிஃப் இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும், ஒரு யூனிட் இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும், இவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், அப்ரூவல் கொடுப்பாங்க. அது வந்து ஆத்தரைஸ்டு, லீகல்லி வேலிட். அது அதில் சொல்லியிருக்கிற அமௌண்ட், அந்த லோன் அமௌண்ட், அந்த லைபிலிட்டிஸ், அந்த கடன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, 1 லட்சம் கோடி தான் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம அதை உண்மையான கடனாக எடுத்துக்கிறதா இல்லைன்னா இப்போ சொல்லியிருக்க அந்த 2,45,000 கோடி எடுத்துக்கிறதான்னு தெரியல. பட் இந்த டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து வித்து ரியல் ஃபேக்ட்ஸ், வேலிட் ஃபேக்ட்ஸோட கொடுத்துருந்தா நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். பட் அது இல்லாமல் வந்து இந்த 5 வருஷத்தில் இவ்வளோ கடன், இந்த 5 வருஷத்தில் இவ்வளோ கடன், ஒட்டுமொத்தமாக லாஸ்ட் 5 இயர்ஸில் 85,000 கோடி, சோஃபார் எல்லாமே சேர்த்து 2,45,000 கோடின்னு ஒரு காலம் போட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். சார் அதை தாண்டி இப்போது நீங்கள் கடன் சுமையை பற்றி பேசுனீங்க. இப்போ மத்திய தொகுப்பிலிருந்து ஒரு பவர் வாங்குறாங்களா சார்? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி வந்து ஒரு தனியார் நிறுவனத்துலேருந்து வாங்குறாங்கன்னா, ஸோ அதற்கான அந்த கான்ட்ராக்ட் இருக்குல்ல, ஸோ அது வந்து இப்போ வந்து ஒரு குறுகிய காலத்தில் போடும்போது, கடந்த கால ஆட்சியில் வந்து குறுகிய காலத்தில் போட்டிருக்காங்க. நாங்கள் இப்போ வந்து ஒரு நீண்ட காலத்தில் போடும்போது அதுக்கான அந்த விலை வந்து குறையுது, பர் யூனிட்டுக்கே வந்து விலை வந்து குறையுது. அப்போது ஒரு யூனிட்டுக்கு வந்து சோலார் எனர்ஜி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அறிக்கையில் சொல்லிக்கிறது கிட்டத்தட்ட 6.11 இந்த ரேட்டுக்கு தான் வந்து ஒரு யூனிட் வந்து வாங்குகிறோம். பட் ஒரு நீண்ட கால ஒப்பந்தமாக போடும்போது இந்த விலையிலேருந்து நாங்கள் குறைச்சி வாங்குறோம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து அதிகபட்சம் ஒரு 2 to 3 ஆண்டுகளுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுவோம். சப்போஸ் ஒரு வாரத்துக்கு வந்து அதிக மின் தேவைப்படுதுன்னா அப்போ வந்து நாங்கள் ஒரு வாரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நாங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் வந்து நாங்கள் ஒப்பந்தம் போடுவோன்றதை வந்து சொல்கிறாரு. இப்போ 2 விஷயங்களை சொல்கிறாங்க. எது சாத்தியமானது, எது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒப்பந்தம்னா எப்படி பார்க்கலாம் சார்? நிச்சயமாக லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் தான். ஏன்னா ஷார்ட் டேர்ம் அக்ரிமெண்ட்னா உங்களுக்கு வந்து ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க. லாங் டேர்ம் நாங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு வாங்குகிறோம், 5 வருஷத்துக்கு வாங்கிக்கிறோம்னு சொல்லி ஒரு கம்பெனிட்ட அக்ரிமெண்ட் போடுறப்ப அவங்க 4 ரூபா 5 ரூபா அப்படி கொடுப்பாங்க. அதுதான் வந்து ஈபிக்கு நல்லது. ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா அது போடுறது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் 7 ரூபா கொடுப்போம், 8 ரூபா 10 ரூபா இப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் 20 ருபீஸ் கூட போகும் எக்ஸ்சேஞ்சில் வாங்குறது. இது வந்து டிஎன்இபிக்கு டோட்டலி லாஸ் தான். டிஎன்இபியில் வந்து திறமையான எவ்வளோ இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அவங்கள கேட்டாலே இந்த நெக்ஸ்ட்டு 2027 மார்ச்சில் நமக்கு இவ்வளோ லோடு தேவைப்படும், இவ்வளோ நமக்கு வந்து பவர் தேவைப்படும், இவ்வளவு எனர்ஜி தேவைப்படும் அப்படிங்கிறப்ப அதை பேஸ் பண்ணி நம்ம இப்போயே பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டோம்னு வச்சிங்களேன், நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கே சொல்ல முடியும் நம்ம இவ்வளோ நமக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு இப்போவே சொல்லலாம். ஒரு ஆவரேஜாக கால்குலேட் பண்ணி சொல்லலாம். அதை பேஸ் பண்ணி லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் போட்டால் தான் ஈபிக்கு நல்லது. ஈபியினுடைய லாஸில் மிக முக்கியமான காரணமே இந்த ஷார்ட் டேர்ம் அக்ரிமெண்ட் தான். ஷார்ட் டேர்ம் அக்ரிமெண்ட்டு, டே ஹெட் மார்க்கெட், நாளைக்கு வேண்டிய பவர் இன்றைக்கி வாங்குறது, எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்குறது, இது எல்லாமே வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள். இதில் தான் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஈபிக்கு நஷ்டமாயிருக்கு, பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய். இல்லை, மின்சார வாரியமே நேரடியாக கொள்முதல் பண்ணாமல் இன்டர்மீடியேட்டாக சில தனியார் நிறுவனங்கள் மூலிமா கொள்முதல் பண்ணுறாங்களா சார்? ஸோ அதுலேயும் மிகப்பெரிய அளவில் வந்து இழப்பு ஏற்படுதுன்றத ஒரு குற்றச்சாட்டாக இப்போ அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து தனியார் நிறுவனங்கள்கிட்ட இவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. தனியார் நிறுவனங்களோட மீடியம் டேர்ம், லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் இப்படின்னு போட்டுப்பாங்க. இதில் வந்து இன்டர்மீடியேட்டாக இருப்பாங்க. அந்த ஒரு பவர் வாங்கி அரசாங்கத்துக்கு தரதில் அவங்க இன்டர்மீடியரிங் இதெல்லாம் பெரும்பாலும் கிடையாது. எல்லாமே வந்து இப்போ அதானி இருக்காங்க, இல்லாட்டி இங்கேயே வந்து நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் கூட இருக்குது, 50 மெகாவாட் 20 மெகாவாட் செல் பண்ண, இவங்கள்ட்டலாம் அக்ரிமெண்ட் போட்டு நம்ம வாங்கிக்கலாம். இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போகிறோம் இல்லையா, எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்குகிறோம் இல்லையா, அப்போ எக்ஸ்சேஞ்சு தான் இன்டர்மீடியராக இருப்பாங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் மூலமாக வாங்குறதுல ஒரு யூனிட் வந்து 15 ரூபா 20 ரூபா வரைக்குமே வாங்கியிருக்காங்க. அந்த எக்ஸ்சேஞ்சில் அது என்னென்னா நம்ம வந்து ஆமாம், ஒரு யூனிட் 15 ரூபா 20 ரூபா வரைக்குமே ரொம்ப அதிகம் இல்லை சார் நார்மலாக கம்பேர் பண்ணும்போது. ஆமாம், இதுலேயே பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து கடந்த பல ஆண்டுகளில் வந்து செலவாயிருக்குது. இது வந்து ஈபியில் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு ரெக்ரூட் பண்ண பணம் இல்லை, ஈபியில் புதுசாக ரெக்ரூட் பண்ண பணம் இல்லை, இருக்கிறவங்களுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுக்கறதுக்கு பணம் இல்லைங்கிறவங்க இந்த ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு தாராளமாக செலவு பண்ணுறாங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான் சார். இதை வந்து இப்போ ஒரு ஐஏஎஸ் லெவலில் வந்து செக்ரட்டரிஸ் இருக்காங்க, நிறைய உள்ளார வந்து பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க, அதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் இந்த விஷயம் தெரிஞ்சு ஓகே சகிச்சுக்கிட்டு இந்த வேலை இது நடந்துகிட்ருக்கா, இல்லை இதை தடுக்க முடியாமல் இருக்கா, இல்லை தடுத்தா வேறு யாருக்கும் தனிப்பட்ட இழப்பு ஏற்படுன்றது நடந்துகிட்ருக்கா? எனக்கு 2 விதமான கேள்வி. இல்லை, இது வந்து விசாரணை பண்ணி தான் சொல்ல முடியும். ஏன்னா விசாரிக்கணும், நிச்சயமாக விசாரிச்சுட்டு எதனால் இப்படி ஆச்சு, எதனால் எத்தனை ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய், ஏன்னா இது மக்களுடைய பணம் தானே.
லாங் டைமில் ஒப்பந்தம் போடும்போது கிட்டத்தட்ட 200 கோடி கிட்ட வந்து ஒரு மாதத்துக்கே மிச்சமாகுதுன்ற இப்போ சொல்கிறார் அமைச்சர். ஆமாம், 200 கோடி இல்லை, கூடவே மிச்சமாகும். ஆமாம் ஆமாம், இது அது 200 கோடி மிச்சமாகுங்கிறது வந்து ஒரு பேஸ் லைன் கால்குலேஷன் தான். 200 கோடிக்கு மேலேயே மிச்சமாகும். ஒரு வருஷத்துக்கே வந்து ஈபி வந்து லாபத்தில் ஓட வேண்டிய ஒரு நிறுவனங்க. ஈபி நஷ்டத்தில் ஓட வேண்டிய நிறுவனமே கிடையாது. ஈபி வந்து லாபத்தில் ஓட வேண்டிய நிறுவனம். இப்போ உள்ள இந்த ரேட்டுக்கே இதை முறையாக நிர்வகித்து சரியாக திட்டங்கள் தீட்டி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுத்தினா ஈபி வந்து நிச்சயமாக லாபத்தில் இயங்க வேண்டிய ஒரு நிறுவனம் தான். மற்ற மாநிலங்களில் இயங்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு மாதிரி மற்ற மாநிலங்கள் இவ்வளோ பெரிய இழப்பு எங்கேயுமே கிடையாது. இவ்வளோ இழப்பு வந்து இங்கே தான் இருக்குது. இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மின்சார வாரியத்தில் அதிக இழப்பை சந்திச்சிருக்கிற ஒரு மின் வாரியம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின் வாரியம் தான். இதற்கு காரணம் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது. ஸோ இதை தீர விசாரித்து இதிலிருந்து குறைகள் வந்து கலைஞ்சா வந்து மக்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 20,000 கோடி லாஸ்ன்னு என்ன செய்வாங்கன்னா அதை ஒன்று என்ன பண்ணி ஆகணும், டேரிஃப் ஏற்றி ஆகணும். இல்லாட்டி கவர்மெண்ட் இந்த இல்லை நீங்கள் டேரிஃப் ஏற்றலை, இதை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லி கவர்மெண்ட் ஏற்றிட்டாலும் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, இன்டெரக்டாக ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, மெட்ரோ வாட்டர் ஏதோ ஒன்றில் ஏற்றணும். இப்போ ஈபியில் அதிகம் பண்ண முடியும்னா வேறு அதிகப்படுத்தி தான் அந்த பணத்தை ஈபி கொண்டு வந்து சமாளிச்சாகணும் இல்லையா, வேறு வழி இல்லை அவங்களுக்கு. மொத்தம் இந்த பணம், இந்த நஷ்டத்தில் போகிற இந்த பணம் எல்லாமே மக்களுடைய பணம் தான். உடனே இதை சரி செஞ்சு இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்து இதை வந்து லாபத்தில் இயங்குற அளவு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொண்டு போகணும். சரி, நீங்கள் அடுத்து பணியாளர் பற்றாக்குறை, நம்ம கடைசி நேர்காணலையும் அதை பற்றி பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட இப்போது பணியாளர் பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் நேராக ஒரு 70,000 பணியிடங்கள் வந்து காலி பணியிடங்கள் இருக்குது, அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னே ஒரு கணக்கே இல்லாமல் இருக்குது, வரம்பே இல்லாமல் இருக்குது. அது நாங்கள் இப்போ தான் அதுக்கான அந்த கால்குலேஷன் பணியை வந்து துவங்கியிருக்கோம் அப்படின்றதையும் சொல்கிறாரு. இவ்வளோ பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்குது. கடந்த ஆட்சி காலத்தில் பெருசாக வந்து அவங்க ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பண்ணலையும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி ஒரு நிதி பற்றாக்குறையும் இருக்குது. வருங்காலங்களில் ஓய்வு பெறவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகுது. அப்படி அது ஓய்வு பெறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா அதை ஈடு செய்கிற அளவுக்கு நம்ம புதுசாக அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து போடணும். இப்போ இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கா? ஏன்னா கடன் ஒரு பக்கம் அழுத்திட்டு இருக்கு, நம்ம புதுசாக ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணணும். எப்படி இதை பார்க்குறீங்க சார்? ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு இல்லை, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இப்போ சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி வந்து இங்கே உள்ள அந்த தேவையற்ற வீண் செலவுகளை குறைச்சாலே தாராளமாக ஆட்களை எடுக்கலாம். ஆட்களை எடுத்து அவங்களுக்கு தகுந்த ஊதியம் வழங்கி நல்ல முறையில் செயல்படுத்தலாம். இந்த கான்ட்ராக்டர்ஸ் லேபர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கான்ட்ராக்ட் லேபருங்கிறது ஒரு மின்சார வாரிய பிரிவு அலுவலகத்தில் 2 பேர் 3 பேர் 4 பேர்னு ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த ஒர்க்கை வந்து கான்ட்ராக்டர்ஸ்க்கு ஒப்படைச்சி அந்த கான்ட்ராக்டர்ஸ் வந்து அவங்க வந்து இந்த ஒர்க்கை செய்வாங்க. அந்த கான்ட்ராக்டர்ஸ் அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அவுட் சோர்சிங் மாதிரி. அது ரொம்ப சொற்ப சம்பளம் தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உழைப்பு சுரண்டல் தான். அது அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான சம்பளத்தை கொடுத்து அவங்களுக்கு, ஆனால் டிஎன்இபி ஒர்க் எல்லாமே உங்களுக்கு தெரியும், ரிஸ்கி ஜாப். அந்த வேலையை வந்து அதற்கு உண்டான சம்பளத்தை கொடுக்காம குறைஞ்ச அளவில் ஒரு சம்பளத்தை கொடுத்து வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு மினிமம் வேஜ் இருக்குது, அதை வந்து கான்ட்ராக்டர்ஸ் தராங்க. அந்த கான்ட்ராக்டர்ஸ் வந்து அந்த கான்ட்ராக்ட் லேபருக்கு எவ்வளோ பணம் தராங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஈபிக்கு கன்சர்ன் கிடையாது. ஈபி அதை நாங்கள் அதுக்கு வந்து கவனிக்கிறது இல்லை, எங்களுடைய பொறுப்பு கிடையாதுங்கிற மாதிரி கை கழுவிடுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு சொற்ப சம்பளம் தான் போகுது. இதுக்கு ஒரே வழி வந்து எவ்வளோ பேர் படிச்சுட்டு வெளியே இருக்காங்க அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணி நேரடியாக ஈபியை அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதுதான் அதுக்கு ஒரு முழுமையான தீர்வாக அமையும். பட் ஈபியில் பணிச்சுமை இருக்குது அப்படின்றது வந்து இன்றைக்கி மினிஸ்டரே சொல்லியிருக்காரு. கடந்த காலங்களில் ஏன்னா இப்போ ஒரு போக்குவரத்து துறையில் பணிச்சுமை, ஏன்னா டிரைவர்ஸ் வந்து நம்ம கண்ணு முன்னாடி வண்டி ஓட்டுறாங்க, அந்த தீபாவளி பொங்கல் டைமில் அது பிரதிபலிச்சிடும். நம்மளுக்கு ஈபியில் பணிச்சுமை இருக்குன்றது வந்து நிறைய பேர் மக்களுக்கு தெரியாது. இந்த கரண்ட் கட் ஆகிற டைமில் ஃபோன் பண்ணும்போது தான் அந்த கிடைக்கிற பதில். அது மட்டும் இல்லாமல் மழைக்காலங்களில் அந்த மான்சூன் சீசனில் பவர் கட் ஆகும்போது தான் தெரிய வரும். சொல்லுங்கள் சார், பணிச்சுமை எந்த அளவுக்கு இன்றைக்கி மின்சார வாரியத்தில் இருக்குது? பணிச்சுமை வந்து மற்ற எந்த துறையும் விட ஈபியில் வந்து பணிச்சுமை ரொம்ப அதிகம். அது காரணம் வந்து ஈபியுடைய பணிங்கிறது வந்து 24 மணி நேரமும் ஒரு 5 நிமிஷம் கரண்ட் இல்லைனா கூட இப்போ நம்மளால் இருக்க முடியாது இங்கே. அப்படிங்கிறப்ப 24 மணி நேரம் தடையற்ற மின்சாரத்தை கொடுக்க வேண்டிய ஒரு பணி. இந்த பணியில் வந்து அதுவும் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள், ஒருத்தவங்க 2 பேர் இல்லை, அது 70,000 பேர் வேக்கண்ட்டில் 70,000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ ஒரு 2 ஆளுடைய பணியை ஒரு ஆள் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பணிச்சுமையில் அதுவும் டிஎன்இபி மாதிரி ஒரு பணி அழுத்தம், ஒரு அத்தியாவசிய பணியில் பணிபுரியறப்போ கடுமையான பணி அழுத்தங்கள் இருக்குது. நிறைய வந்து பணியாளர்களுடைய உடல்நலம் கெட்டு போகிறதுக்கும் பணியாளர்களுடைய மனநிலை உடல்நிலை கெட்டு போகிறதுக்கு அவங்களே கெடுத்துக்கிறதுக்கும் இதுதான் காரணமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாது.
இந்த ஒர்க் ப்ரெஷர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இந்த 8 hours 12 hours கணக்கெலாம் இல்லை, எப்போ வேணாலும் ஒர்க் பண்ணணும். இன்ஜினியர்ஸும் அப்படி தான், 24 hours எங்களுக்கு ஒர்க்கு, நைட் எமர்ஜென்சினாலும் போகணும். அதனால் வந்து இந்த பணிச்சுமை வந்து கம்பேர்டு வித் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் இபியுடைய பணிச்சுமை அதிகம்தான். கடுமையான பணிச்சுமையில் மன அழுத்தத்தில் தான் பணிபுரிஞ்சிட்ருக்காங்க. அடுத்து சப்ஸ்டேஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. உட்கட்டமைப்பு பற்றி பேசும்போது சப்ஸ்டேஷன்ஸ் வந்து கடந்த ஆட்சியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 122 சப்ஸ்டேஷன் தான் வந்து அமைச்சிருக்காங்க. பட் ஆனால் நம்மளுக்கு அதோடைய தேவை வந்து அதிகமாக இருக்குன்றதை வந்து இங்கே அமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு. துணை மின் நிலையங்கள் தமிழ்நாட்டில் போதுமான அளவுக்கு இருக்கா? ஏன்னா அதுவும் நாளுக்கு நாள் வந்து நம்ம அதிகரிக்கணும் மக்களுடைய தேவைக்கேற்ப. அது எந்த அளவுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குது சார்? துணை மின் நிலையங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவான அளவுலலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து அந்த போதுமான அளவுக்கு இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து அதை அதிகப்படுத்திகிட்டே இருக்கணும். இப்போ வந்து ஃபீல்டில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் பற்றாக்குறை, கேபிள் லைன்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் துணை மின் நிலையங்கள் வந்து போதுமான அளவுக்கு அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதுவும் இப்போ இருக்க வழியே இப்போ அடுத்த வருஷத்துக்கு தேவைன்னா நம்ம இப்போ கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்தால் தான் பண்ண முடியும். ஷார்ட்டேஜ் கிடையாது, ஆனால் இன்னும் அதிகப்படுத்தணும். அதுதான் துணை மின் நிலையங்கள் நிலைமை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் மாண்புமிகு அமைச்சர் கொடுத்துருக்க அந்த தரவுகளே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே 25% 25 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணுறது. 25 வருஷத்துக்கு மேலே சர்வீஸில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி 30% கொடுத்துருப்பார். 100 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னா அதில் 30 டிரான்ஸ்ஃபார்மர் 25 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர். அதெல்லாம் வந்து நம்ம உடனே மாற்றி ஆகணும். சொல்கிறதே வந்து அவர் கிட்டத்தட்ட 99,573 டிரான்ஸ்ஃபார்மில் கிட்டத்தட்ட சொல்லியிருக்காரு. 25 வருஷத்துக்கு மேலே இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. நிறைய 30% இருக்குது. இப்போ இதுதான் வந்து என்ன ஆகிடுதுன்னா சில சமயத்தில் பிடிச்சிட்டு பற்றி எரியிறது, ஃபயர் ஆக்சிடெண்ட் வர்றது, ஃபெயிலியர் ஆகிறது, மக்களுக்கு வந்து மின்தடை ஏற்படுறது, இதுவும் ஒரு காரணம். இதெல்லாம் வந்து மாற்றி அமைக்கணும். துணை மின் நிலையங்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நம்ம வந்து அதை அபிவிருத்தி செஞ்சுட்டு இருக்கணும், எண்ணிக்கையை கூட்டிகிட்டு இருக்கணும். துணை மின் நிலையங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறது வந்து ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. ஆனால் இன்னும் வேணும் நமக்கு. சார் அதே போல் இந்த ப்ரொமோஷன்ஸ் அது இப்போது ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு நிறைய பேருக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் கொடுத்தாங்க. ஏஇலேருந்து இஇயாக கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் இப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் சொல்லியிருக்காரு, இது கடந்த காலம் எல்லாமே இவங்க சொல்கிற எல்லா விஷயங்களும் கடந்த கால ஆட்சியில் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தது தான், அப்பயும் ப்ரொமோஷன்ஸ் வந்து கரெக்டான காலத்தில் வந்து நாங்கள் கொடுத்துட்டு தான் இருந்தோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. இவங்க புதுசாக இவங்க இதை பார்க்குறதுனால இதை பெருசாக சொல்கிறாங்க அப்படின்றதையும் ஒரு குற்றச்சாட்டாக வச்சுருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா அந்த பணி உயர்வுங்கிறது வந்து கரெக்டான டைமில் மின்சார வாரியத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குதா? அது கிடைச்சிட்டு தான் இருக்குது. இந்த பதவி உயர்வு இதெல்லாம் வந்து எப்பயுமே ரெகுலராக நடக்கிறது தான். இப்போ வந்து நிறைய பேருக்கு இவங்க வந்து பதவி உயர்வு வந்ததுக்கு காரணம் வந்து அந்த குறிப்பிட்ட பதவி உயர்வுலாம் வந்து கோர்ட் கேஸில் போயிடுச்சு. 2-3 சில டிஸ்பியூட்டில் வந்து நிறைய வந்து அதில் பாதிக்கப்பட்டவங்க கேஸ் போட்டு அந்த ப்ரொமோஷன்லாம் கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஸ்டே வாங்கியிருந்தாங்க. அப்புறம் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்போ தான் வந்துச்சு, ஒரு 2-3 months முன்னாடி. அந்த தீர்ப்பு வந்த பிறகு அதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் ப்ரொமோஷன் வந்தது. இது வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ப்ரொமோஷன் இது எல்லாமே வந்து எப்பவுமே உள்ளது தான். இதில் இந்த அரசை பொறுத்த வரைக்கும் பாராட்ட வேண்டிய விஷயம்னா அந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு நாங்கள் பாரதிய மின்பொறியாளர் கழகம் சார்பாக வந்து நாங்கள் பழைய அமைச்சர்ட்டையும் கேட்டுட்டு இருந்தோம், கவுன்சிலிங் கொண்டு வரணும்னு சொல்லி. ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து இந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னா எப்படி கவுன்சிலிங் பண்ணுறாங்களோ அது மாதிரி அதே மாதிரி ஓப்பன் கவுன்சிலிங் நம்ம வந்து வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் அது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். அதை வந்து இந்த அரசாங்கத்தில் வந்து அந்த கவுன்சிலிங் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து அந்த கேங்மேனுக்கு கிட்டத்தட்ட 3400 பேருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க. அது ரெண்டுமே வந்து கடந்த ஆட்சியில் இல்லாமல் இப்போ இருக்கிற விஷயம். மற்றபடி இந்த ப்ரொமோஷன்ஸ் இது எல்லாமே வந்து எல்லா ஆட்சியிலுமே நடக்கிறது தான். இந்த கேங்மேன் பண்ணிட்டாங்களே கிட்டத்தட்ட 5000க்கு மேலே வந்து வேக்கண்ட் இருக்குது. கேங்மேனில் வந்து வேக்கண்ட்னு ஒன்று கிடையாது. ஏன்னா கேங்மேனுங்கிறதே வந்து ஒரு புதிய பதவி. அது இபியில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட் ஹெல்ப்பர் ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஹெல்ப்பர்னு ஒன்று தான். ஃபீல்டு அசிஸ்டண்ட், ஒயர்மன், எல்ஐ இந்த மாதிரி பதவிகள் இருக்கும். மேலே அதுக்கு பிறகு ஃபோர்மேன் அது வரைக்கும் இருக்கும்னு வச்சுக்கலாம். இதில் வந்து கேங்மேன் ஒரு போஸ்ட் வந்து முன்னாடி உருவாக்குனாங்க. அதில் ஒரு 9600 பேர் எடுத்தாங்க. அதில் ஒரு 5000 பேர் வந்து இப்போ அதில் பேலன்ஸ் இருக்கிறவங்க அவங்க வந்து வேணும்னு கேட்டுட்ருக்காங்க. பட் இது வந்து வேக்கன்சின்னு சொல்ல முடியாது, அது புது போஸ்ட், அது அதில் வேக்கன்சி கிடையாது. ஆமாம், புது பணியிடங்கள் தான். ஸோ இப்போ இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு நிறையா பணியிடங்களுக்கு வந்து முதலமைச்சர் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காரு. ஆமாம், அதுவும் வரும் காலங்களில் வந்து நாங்கள் அதை சீக்கிரம் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காரு. முன்னாள் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இவங்க அப்பாயின் பண்ண பணியிடங்கள் எல்லாமே வந்து எங்கள் ஆட்சியில் நாங்கள் எக்ஸாம் வச்சு கிளியர் பண்ணாங்க தான் இப்போ வந்து இவங்க அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறதுன்னு சொல்கிறாங்க. இப்போது மின்சாரத்துறையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் கடன்,
இன்னொரு பக்கம் உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்னொரு பக்கம் பணியிடங்கள். ஸோ எம்ப்ளாயர்ஸ் வந்து இங்கே வந்து இந்த நிறைய வேக்கன்சி இருக்குது. ஸோ இது எந்த ஆர்டரில் பண்ணால் இதற்கு வந்து ஒரு பேலன்சிங்காக கொண்டு வந்து நீங்கள் சொன்னீங்களா சார், இது லாபத்தில் இயங்கக்கூடிய துறைன்னு சொன்னீங்கல்ல, அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்க? இந்த ப்ரியாரிட்டி கொடுக்குறது வந்து எந்த பேஸ் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ப்ரியாரிட்டி வந்து உடனே வந்து இது ஒரு சர்வீஸ் செக்டர், அது உடனே நம்ம லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. டிரான்ஸ்போர்ட் எப்படியோ அதே மாதிரி தான். ஆமாம், இதனால் வந்து ஃபஸ்ட்டு மக்களுக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து ஆள் போடணும். ஆள் போட்டால் ஓரளவுக்கு கரண்ட் தடையில்லாத மின்சாரத்தை ஓரளவுக்கு வந்து மக்களுக்கு கொடுக்க முடியும் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது தான் வந்து நம்ம இதனுடைய இதனுடைய உள்கட்டமைப்பை சிறப்பாக வந்து அமைக்கிறது. அதுக்கு அடுத்தது தான். மூணாவது ரெவென்யூ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது ரெண்டையும் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ரெவென்யூ வரும். முக்கியமாக வந்து இந்த தேவையில்லாத வந்து இந்த செலவுகளை குறைக்கணும். ப்ரைவேட் பவர் பர்ச்சேஸு, அதுவும் வந்து அதிக விலை கொடுத்து வாங்குறது, இது வந்து இனிமே செய்கிறது இல்லாமல் ஏற்கனவே நடந்ததையும் விசாரிக்கணும். ஒரு பக்கம் சிபிஐ வழக்கு போயிட்டுருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் சிபிஐ விசாரணைலாம் போயிட்டுருக்கு. சொல்லுங்கள் சார், இப்போது கவர்மெண்ட் செக்டர்னால் இப்போது டெண்டர் விட்டு தான் இந்த எல்லாமே கொள்முதல் வந்து பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த கேபிள்ஸ், ஹை வோல்டேஜ் கேபிள்லேருந்து எல்லாத்தையும் வந்து கொள்முதல் பண்ணும்போது அதற்கு ஒரு வெளிப்படைத்தன்மையாக இப்போது இருக்கா? மின்சார வாரியத்தில் ஆல்ரெடி இருக்கா, இல்லை இதுவும் வந்து ஒரு க்ளோஸ்டு வழியில் தான் நடந்துகிட்ருக்கா? இல்லை, இது ஓப்பன் டெண்டர் தான். டெண்டர் எல்லாமே வந்து ஆன்லைனில் டெண்டர் விடுறாங்க. டெண்டர் எடுக்கிறவங்க வந்து 10 பேர் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் 10 பேருமே வந்து அப்ளை பண்ணுவோம், 10 பேருமே ஒரே வேலையாக அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சிண்டிகேட் பண்ணிட்டு பண்ணுறப்ப வந்து அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆன்லைன் டெண்டர் ஓப்பன் டெண்டராக இருந்தாலுமே ஒன்றும் பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து இந்த கம்பேர் பண்ணுறாங்களா சார், கடந்த திமுக ஆட்சி, இப்போ புது ஆட்சி தாவேக ஆட்சி. ஸோ அங்கே இந்த திமுக ஆட்சியில் இவ்வளோ வந்து லூப் ஹோல்ஸ் இருக்குது, இவ்வளோ வந்து அவங்க வந்து பேக்லாக் வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து இப்போ இவர் சொல்கிறாரு. அது அதிமுக ஆட்சிலையும் வந்து அதிமுக ஆட்சியில் கூட ஓரளவுக்கு ஓகே, கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த செலவினங்களுக்கும் வருவாய்க்கும் அந்த வித்தியாசம் வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் திமுக ஆட்சியில் அது அப்படியே டபுள் மடங்காக ஆயிருக்கு. அதாவது வருவாய் வந்திருக்கு, ஆனால் செலவினங்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே அதை தாண்டி இங்கே உட்கட்டமைப்பில் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? அது நம்மகிட்ட இருக்கிற தரவுகள் அடிப்படையில் பார்க்குறப்ப இதில் வந்து இவங்க சொல்கிறதுல வந்து சில உண்மைகள் இருக்குது. இந்த கடந்த 5 வருடங்களில் வந்து தனியாரிடம் வாங்கிய மின்சாரம் ப்ரைவேட் பவர் பர்ச்சேஸ் வந்து ரொம்ப அதிகம். ஒரு வருஷத்துக்கு வந்து 50,000 கோடி 60,000 கோடிங்கிற அளவுக்கு வந்து 30,000 கோடியில் ஆரம்பித்து அதுக்கு பிறகு 40,000 கோடி 50,000 கோடி 60,000 கோடி அளவுக்கு வந்து தனியாரிடம் மின்சாரம் வாங்கி, தனியாரிடம் மின்சாரம் வாங்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கோம். நம்ம தனியாரிடம் மின்சாரம் வாங்காமல் வந்து மின்சாரத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா நம்முடைய அரசாங்கத்தினுடைய மின் உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. நம்ம மின் உற்பத்தி நிலையங்கள் புதுசாக அமைக்கிறதும் இல்லை. புதுசாக நம்ம வந்து திட்டங்கள் தீட்டப்பட்ட புதிய மின் உற்பத்தி நிலையங்கள் எல்லாமே கிடப்பில் தான் இருக்குது. பெருசாக அதை வந்து செயல்பட வைக்கணுங்கிற ஒரு முயற்சியும் வந்து பெருசாக இல்லை. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது அரசே நேரடியாக வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்ய ஆரம்பித்தா இப்போ இதற்கான இந்த செலவினங்கள்லாம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு குறையும். இது பார்த்திங்கன்னா சம்மரில் நமக்கு பவர் அதிகமாக தேவைப்படும். அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெர்மல் ஸ்டேஷன்லாம் தூத்துக்குடி அங்கே எங்கெல்லாம் தான் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும். அங்கே மின் உற்பத்தி குறையும். வெளியே மின்சாரம் வாங்குவாங்க, அதிக விலை கொடுத்து வாங்குவாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும். அது சம்மரில் நமக்கு மின்சாரம் அதிகமாக தேவைப்படுதுன்னா அந்த சமயத்தில் வந்து அங்கே பிரச்சனை வராத அளவுக்கு பார்த்துக்கணும். நமக்கு மின்சாரம் தேவைப்படுறப்ப அங்கே பிரச்சனை வந்து அதை ஷட் டவுன் பண்ணிட்டு பிளான்ட்டை ஷட் டவுன் பண்ணிட்டு தனியார் மின்சாரம் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதிக விலை கொடுத்து, அதுவும் ஒரு வருஷமும். இப்போது இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு வந்து லஞ்சம் ஊழல்லாம் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அரசலவுகள்லாம் வந்து முறைப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் தொடர்ச்சியாக செய்திகளில் வந்து இப்போ எப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் யாராச்சும் லஞ்சம் வாங்கி அரெஸ்ட் ஆவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் வரும்போது இப்போது ஒரு நியூஸ் பார்த்தோம், ஒரு செயற்பொறியாளர் மின்சார வாரியத்தில் கைவிட்டு வாங்கி அரெஸ்ட் ஆகிருக்காரு. அது எது ரிலேட்டடானா ஒரு தனியார் நிறுவனம் வந்து சோலார் அந்த பவர் எனர்ஜி இது அந்த ஒரு விஷயத்தில் வாங்கியிருக்காருன்றது விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி துறைக்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குல்ல சார், இதையும் வந்து சரி செஞ்சால்? அதுதான் சொல்கிறேன் நான், துறைக்குள்ளே இருக்குது. நான் சொல்கிறது அதுதான், அதை சரி செய்யணும். துறைக்குள்ளே வந்து அதிகாரி மட்டத்துலையும் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து எல்லாரையும் சொல்ல முடியாது, வந்து எல்லா மட்டத்துலையுமே இருக்குது.
பட் அதனால் வந்து ஏதோ ஒருத்தவங்க செய்கிறாங்க எல்லாரையுமே அதே மாதிரி நம்ம வந்து பார்க்க முடியாது. நேர்மையான அதிகாரிகள் பல பேர் இருக்கிறதால தான் இன்னமும் தமிழ்நாடு மின்சாரம் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் வந்து நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க செயல்பட்டு இருக்காங்க, மனசாட்சியோடு செயல்பட்டதால தான் அது அப்படி இருக்குது. அதில் 1-2 பேர் அப்படி பண்ணுறதை வச்சு நம்ம ஒட்டுமொத்தமாக பண்ண முடியாது. ஆனால் வந்து நம்ம வந்து இதுக்கு பிறகு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத விட ஏற்கனவே நடந்த தவறுகளையும் வந்து நடந்துச்சுன்னா ஏற்கனவே தவறுகள் நடந்திருக்குன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அது விசாரணைலாம் தெரிய வரும். ஆமாம், விசாரிக்கணும். அப்போ தான் வந்து என்னென்னா ஒரு தவறுகள் தொடர்ந்து நடக்கிறது வந்து குறையும். நாங்கள் வந்து இனிமேல் நாங்கள் சரியாக இருப்போம்னு சொல்கிறத விட ஏற்கனவே நடந்த தவறுகளையும் விசாரிக்கணும். நடந்துருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ஸோ இப்போது இந்த டெண்டர் ரத்து பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போது மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனத்திலிருந்து நம்ம வந்து டெண்டரில் வந்து கொள்முதல் பண்ணுறோம், இல்லை வந்து தளவாடங்கள் இதை வந்து நம்ம டெண்டரில் வாங்கியிருக்கோம்னா, புது அரசாங்கம் பதவியேற்ற பிறகு இந்த டெண்டரை ரத்து பண்ணிட்டு புது கான்ட்ராக்ட்லாம் கொடுக்குறாங்களே சார், அது ஆரோக்கியமானதாக பார்க்குறீங்களா? அது சில தவிர்க்க முடியாது. இவங்க புதுசாக ஒரு அரசாங்கம் வருது, எந்த அரசாங்கமாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஏற்கனவே தப்பு நடந்திருக்குன்னு சந்தேகம் வருதுன்னா அவங்க கேன்சல் பண்ண தான் பண்ணுவாங்க. பட் தமிழ்நாடு மின்சார வாரியம் மாதிரி அத்தியாவசிய இதில் வந்து டெண்டர் கேன்சல் பண்ணலாம், ஆனால் உடனே அடுத்த டெண்டர் விட்டுறணும். அவங்க வந்து தவறு நடந்திருக்குன்னு சந்தேகப்பட்டால் கேன்சல் பண்ணலாம், பட் உடனே அடுத்த டெண்டர் விட்டு நமக்கு தொடர்ச்சியாக வந்து பொருட்கள் வந்துட்டு இருக்கணும். நம்ம டெண்டர் கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு 3 months விட்டோம்னா அப்புறம் வந்து நமக்கு நம்முடைய செயல்பாட்டில் வந்து ஒரு டிலே வந்துடும், தொய்வு வந்துடும். ஸோ அதனால் வந்து டெண்டர் கேன்சல் சந்தேகம் வந்தால் டெண்டர் கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக விட்டு அதுக்கு தொடர்ச்சியான நடவடிக்கைகள் ஈடுபட்டு நமக்கு மெட்டீரியல்ஸ் தொடர்ச்சியாக வர்றதுக்கான நடவடிக்கைகளை வந்து அரசாங்கம் உறுதிப்படுத்திக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா மறுசீரமைப்புங்கிறது வந்து இது கண்டிப்பாக சடனாக எதிர்த்து பண்ண முடியாதுன்றீங்களா? இப்போ நம்ம மான்சூன் எதிர்கொள்ள போகிறோம். நீங்கள் கடந்த நேர்காணலே சொல்லியிருந்தீங்க, இப்போ ஆகிற பொறுப்பிட்டோட நம்ம இப்போ இன்னும் இதே சூழ்நிலையில் இருந்தால் கண்டிப்பாக அப்போ இன்னும் அதிகம் தான் ஆகும்னு சொன்னீங்க. ஒழுங்காக ஓரளவுக்கு ஸ்டேபிளாக மறுசீரமைக்கிறதுக்கு எவ்வளோ காலம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பாக 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் எவ்வளோ நாள் ஆகும் ஒரு அப்ராக்சிமேட்டாக? இப்போ நமக்கு வந்து அந்த அடிமட்ட அளவில் உள்ள அந்த மின்சார தடை சம்பந்தமான பிரச்சனைகள் சால்வ் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 6 மாதம் இருந்தால் போதும். ஆனால் தனியார் மின்சாரம் வாங்குறது குறைக்கணும் அப்படின்னாலாம் நம்ம என்ன செய்யணும், நம்ம சொந்தமாக பவர் பிளான் போடணும். இதை வந்து நஷ்டத்திலேருந்து லாபத்துக்கு கொண்டு வரணும்னா அது லாங் டேர்ம் பிளான். அதுக்கெலாம் வந்து குறைந்தது 4 வருடம் 5 வருடம் மேலே தான் ஆகும். உடனடியாக மக்களுக்கு வந்து ஒரு நல்ல மின்சாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் 6 மாதம் வந்து நம்ம முயற்சி ஒரு சிறப்பாக செயல்பட்டாலே அது பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம வந்து ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் நம்முடைய ஸ்ட்ராட்டஜியை பிரிச்சுக்கிட்டு இப்போ செய்ய வேண்டிய வேலைகள் இது, இப்போ இந்த வேலையை செய்யணும். ஆனால் லாங் டேர்ம் பிளான் என்னென்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தை லாபத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிற லாங் டேர்ம் பிளானில் பண்ணால் நமக்கு வந்து மினிமம் நிச்சயமாக சாத்தியம், சந்தேகமே இல்லை. ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டு பொறியாளர்கள் வந்து ஒரு பெருமிதத்துக்காக சொல்லலை, மற்ற மாநில மின்வாரிய பொறியாளர்களை விட தமிழ்நாடு மின்வாரிய பொறியாளர்கள் வந்து தகுதியும் திறமையும் மிக்கவர்கள். இவங்களை சுதந்திரமாக செயல்பட விட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்புகளை கொடுத்தா இதை வந்து நிச்சயமாக மற்ற மாநில மின்வாரியங்களை விட லாபத்தில் இயங்க வைக்கக்கூடிய திறமை இவங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து இது முடியாத காரியம்லாம் கிடையாது. மற்ற மாநிலங்களில் லாபத்தில் இயங்கிட்டு இருக்குது, தமிழ்நாடு மின்சாரம் லாபத்தில் இயங்குறது வந்து ரொம்ப இன்னும் நமக்கு அதிலே பழகிட்டதால் 1 லட்சம் கோடி நஷ்டம் 2 லட்சம் கோடி நஷ்டம்னு கேள்விப்பட்டுட்டு மின்சார வாரியம் லாபத்தில் ஓடுமான்ட்டு நமக்கே ஒரு சந்தேகமாக இருக்குது. மின்சார வாரியம் வந்து லாபகரமான தொழில். அது மின்சாரங்கிறது அது இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. இது மிக லாபகரமான தொழில். அது அதனால தான் தனியார் வர்றாங்க. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் எல்லா பெரிய கார்பரேட்ஸ் எல்லாமே வர்றாங்க. அது காரணம் வந்து மிக லாபகரமான தொழில். அது நம்ம தமிழ்நாட்டில் அதை அப்படி வச்சுருக்கோம். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அடுத்து முன்னாள் அமைச்சரும் இதுக்கு வந்து ஒரு வாதத்தை வந்து முன் வச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த செயல்பாடுகளை பார்ப்போம், என்ன மறுசீரமைப்பு மேற்கொள்ள போகிறாங்கன்றது. நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் இது குறித்து பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. பேசாம ரவுடி ஆயிட்டுமா கன்னியாகுமரி லிங்கம்னே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.